டாக்டர், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோல்ட் செயின் மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு மெட்டல் இருக்கும், அவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கலாமா? குட் கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக எம்ஆர்ஐ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்ரே அண்ட் சிடி. எக்ஸ்ரே வந்து ஒரு தேய்மானம் இல்லை ஒரு எலும்பு முறிவு பார்க்குறதுக்காக ஒரு 2 டைமென்ஷனலாக ஒரு இமேஜிங். அதுவே வந்து ஒரு போன் ஒரு 3 டைமென்ஷனல் ஆஸ்பெக்டில் பார்க்கணும், ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் பிளானிங் அப்படின்னா நம்மளுக்கு சிடி ஸ்கேன் தேவைப்படும். இது ரெண்டுமே வந்து ரேடியேஷன் பேஸ்ட் மேஜர்லி போன் பார்க்க வேண்டிய ஸ்கேன்ஸ். ஸோ எம்ஆர்ஐ அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வால்வ் பண்ணுற விஷயம். போன்ஸை தாண்டி இருக்கிற லிகமெண்ட்ஸ், டெண்டான்ஸ், மசில்ஸ், ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்காக தான் நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற அந்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட், அதாவது ஹைட்ரோஜன் டை ஆக்சைடு H2O, ஹைட்ரோஜன் தனியாக பிரிச்சிரும், ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிரும். அந்த ஹைட்ரோஜன் வந்து ரிப்பல் ஆகிறதுனால ஒரு ஒப்பேசிட்டி கிரியேட் பண்ணும். அந்த வாட்டர் மூலிமா நம்மளுக்கு சில சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகி காட்டுறதுனால தான் நம்மளுக்கு அப்படி தெரியும். இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற பிரின்சிபல். இதுவே வந்து உடம்புக்கு வெளியில் அந்த ரூமில் நடக்கிற பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா வேலை செய்கிறதுனால ஃபெரோ எலக்ட்ரிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சிலது மெட்டல் இருக்கும். அது இருக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி உடையது. அதனால தான் வந்து எம்ஆர்ஐ எடுக்கும்போது கம்மல், மோதிரம், காப்பு, செயின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண சொல்லுவோம்.